ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேஎம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸின் ஆக்டிங் டிரைவருடைய சிறப்பை பற்றி தான் பேச போகிறோம். நண்பர்களே, ஆக்டிங் டிரைவர் என்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட ஒரு சொந்த கார் இருக்கும். அந்த காருக்கு நாம் ஒரு டிரைவரை போட்டு நம்ம வெளியே ட்ரிப்பு போகிறதுக்கு தான் நம்ம ஆக்டிங் டிரைவரை கூப்பிடுவோம். நம்ம குடும்பத்தோடு ட்ரிப் போகும்போது லாங் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகணும். அப்படி லாங் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம லைட்டாக சோர்வாகிடுவோம். அப்போ நம்ம ஃபேமிலியோட பசங்களோட என்ஜாய் பண்ண முடியாது. அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சிட்டு பிறகு ரிட்டர்ன் வர சமயத்தில் நம்மளால் அந்த காரை ஓட்டின்னு வர முடியாது. அப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். இதேமாதிரி டைமில் தான் நண்பர்களே மெயினான ஆக்சிடெண்ட் 78% ஆக்சிடெண்ட் இதில் தான் நடக்குது. ஏன்னா அந்த சோர்வால் நம்மளால் தூக்கம் வரும், நம்மளால் ஒழுங்காக ட்ரைவ் பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்மளுக்கு ஆக்டிங் டிரைவருடைய ஹெல்ப்பு இந்த இடத்துல ரொம்ப தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு ஆக்டிங் டிரைவர் அந்த இடத்துல நம்ம போட்டுட்டோன்னா அவங்க நம்ம கூட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஆனால் அவங்க கார்லேயே வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் போய் நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுனால நம்ம ஒரு 3-4 மணி நேரம் கழித்து திருப்பி ரிட்டர்ன் போகிற சமயத்தில் அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க காரை ஓட்டுன்னு போவாங்க ரிட்டன். ஸோ நாம் சேஃபாக நம்ம ஃபேமிலியோடு போய் சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் முக்கியமானது நண்பர்களே. நம்ம இந்த ஆக்டிங் டிரைவருக்கு 1500 2000 கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலியை நாம் இழந்துடக்கூடாது. நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆக்டிங் டிரைவர் எங்கே தேவைப்படுறாங்கன்னா நண்பர்களே, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இதேமாதிரி வேலை செய்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லாக டே ஃபுல்லாக வேலை செய்வாங்க, நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அவங்க அங்கே இருக்கிற 1008 டென்ஷனில் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வரத்துக்கோ அதேமாதிரி டைமில் அவங்களால முடியாது, டயர்டாக இருக்கும். அதேமாதிரி டைமில் தான் அந்த ஆக்டிங் டிரைவர் அந்த இடத்துல தேவைப்படுறாங்க. ஏன்னா அதேமாதிரி இடத்துல தான் நிறைய ஆக்சிடெண்ட்டும் நடக்குது. அதேமாதிரி இடத்துல நம்மளுக்கு ஆக்டிங் டிரைவருடைய ஹெல்ப்பு ரொம்ப தேவைப்படும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா வயசானவங்க இவங்களாம் இருப்பாங்க. இவங்க வெளியே போகிறதுக்கு நம்மக்கிட்ட சொந்த கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட டைம் இருக்காது. நம்ம பிஸியாக வெளியே வேலை செய்வோம். அவங்கள எங்கேயும் நம்மளால் இட்டும் போக முடியாது. அதேமாரி டைமில் இந்த ஆக்டிங் டிரைவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உதவி நம்மளுக்கு தேவைப்படும். அவங்க இருந்தாங்கன்னா நம்ம வேலையை நம்ம மட்டும் பார்க்கலாம். அப்பா அம்மாவை கோயில் அதேமாரி அவங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள அனுப்பி வைக்கலாம். இதேமாரி இடத்துலையும் ஆக்டிங் டிரைவர் நீட் தேவைப்படுது நம்மளுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம பிஸியாக ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு 3 நாள் 2 நாள் லீவ் எப்போனாச்சும் ஒன்றா கிடைக்கும். அதேமாரி டைமில் நம்ம பசங்க நம்ம ஒய்ஃப் அவங்களாம் எப்படி ட்ராவல் பண்ண ஆசைப்படுவாங்க, எங்கேனாச்சும் பிக்னிக் போகணும் ஆசைப்படுவாங்க, இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணுன்னு ஆசைப்படுவாங்க, இல்லை எங்கன்னா ட்ரெக்கிங் இதேமாதிரி போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வயதானவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ கோயில் இல்லை நான் அமைதியான சொந்தக்காரங்க வீடு அதேமாதிரி போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யாரை இட்டுன்னு போவோம், நம்ம பசங்களை ஒய்ஃபை இட்டுன்னு போவோமா, இல்லை நம்ம பெரியவங்களுக்காக பார்ப்போமா? இந்த பிரச்சனை நிறையா வீட்டில் நடக்குது நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு ஆக்டிங் டிரைவர் தேவைப்படுவாங்க. நாம் ஆக்டிங் டிரைவரை வச்சு நம்ம பெரியவங்களை நம்ம அப்பா அம்மாவை அவங்கள கும்பலாக எங்கன்னா ஒரு கோயில் இதுக்கு அமைதியான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஃபேமிலி ஒய்ஃப் பசங்களோட அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இதேமாரி ட்ரெக்கிங் இதேமாரி ஒரு இடத்துக்கு நம்ம போய் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துலையும் ஆக்டிங் டிரைவர் ரொம்ப ஹெல்ப் முக்கியமாக தேவைப்படுது நண்பர்களே. நண்பர்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதேமாதிரி தான் ஆக்டிங் டிரைவர்லேயும் 90% நல்லவங்க இருக்காங்க, ஒரு 10% கொஞ்சம் பிஹேவியர் சரியில்லாதவங்களும் இருக்கிறாங்க. இதேமாதிரி சமயத்தில் தான் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2-3 சின்ன ட்ரிப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி ஓட்டுறாங்க, அவங்களோட பிஹேவியர் முக்கியமாக எப்படி இருக்குது, டைமுக்கு கரெக்டாக வராங்களா, காரை பொறுமையாக ஓட்டுறாங்களா, நிதானமாக ஓட்டுறாங்களா, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க ஃபேமிலி இருக்குதா. ஏன்னா ஃபேமிலி இருக்கிறவங்க எப்போதுமே தன்னுடைய குழந்தை குடும்பம் இருக்கிறவங்க எப்போதுமே பொறுப்பாக நடந்துப்பாங்க, பொறுப்பாக காரை ஓட்டுவாங்க. அப்போ அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ண சமயத்தில் அவங்கள ஆக்டிங் டிரைவர் நம்ம போட சமயத்தில் நாம்ளும் சேஃபாக போயிட்டு வரலாம்.
அதனால் இதேமாதிரி நம்ம ஒரு 2-3 ட்ரிப்பு கொடுத்து அவங்கள நம்ம செலக்ட் பண்ணணும். நல்லா ஓடினாங்கன்னா நம்ம அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சரி வரலைன்னா அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக்டிங் டிரைவர்லேயும் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, நாம் இந்த கேஎம் டூர் அண்ட் ட்ராவல்ஸில் ஆக்டிங் டிரைவர் தான் முக்கியமாக பண்ணின்னு இருக்கோம். நம்மக்கிட்ட நல்ல டிரைவர்ஸ் ஒரு 6-7 பேர் நல்ல டிரைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கன்னா வெளியே போகணும், அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும், நைட்டில் வண்டி ஓட்டணும், எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல டிரைவர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நாங்கள் உங்களுக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டிரைவர் தேவைப்பட்டால் எங்கள் கேஎம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆக்டிங் டிரைவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை சேஃபாக போயிட்டு வர்றது எங்களுடைய பொறுப்பு. நன்றி நண்பர்களே. ஓம் நமச்சிவாய.